மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று அண்ணன் ஒரு ட்வீட் போட்டிருப்பார். இந்த ட்வீட்டை போட்டு பெரிய ஜனநாயக வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 மாதங்களாகவே நம்ம வௌஃப் அப்படிங்கிறது என்னோட வீடியோக்குள்ளே நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். இதில் நம்ம சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சட்ட போராட்டம் நமக்கு வெற்றியாக அமைஞ்சிருக்கு. இஸ்லாமியரை சும்மா தொப்பி போட்டு ஏமாத்துகிற குரூப் நம்ம கிடையாது. உண்மைக்குமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தரையில் போராட்டம் பண்ணி அதே நேரத்தில் நீதிமன்றத்திலையும் சட்ட போராட்டம் பண்ணி நம்ம இந்த வெற்றியை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி பல ஜனநாயக அமைப்புகள் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பக்கபலமாக இந்தியாவை நேசிக்கக்கூடிய பல பேர் இந்த வழக்கில் இணைந்து இந்த வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம தலைவரும் முழு கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கூடாதுப்பா, நம்மளும் இதில் ஒரு பார்ட் அப்படிங்கிறத நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பெருசாக பேசியிருப்பாங்க. சரி, இப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்ன வௌஃப் விஷயம், என்ன சட்டம், நமக்கு என்ன வெற்றி கிடச்சிச்சு, இதோட நீயும் இந்த வீடியோக்குள்ள 5 மாதங்களாகவே வௌஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதை பற்றி ஒரு கிளாரிட்டி வேணும், இதை பற்றி நான் புரிஞ்சுக்கணும். நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கட்சி என்ன பண்ணியிருக்கு, இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த வௌஃப் விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கு, எல்லாத்த பற்றி எனக்கு ஒரு தெளிவு வேணும்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் பேசும்போது என்னுடைய வார்த்தைகள் சில இடங்களில் ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம். ஏன்னா கொஞ்சம் தொண்டை வலிக்குது. தொண்டை வலியோட இதான் முக்கியமான விஷயம். இதை நம்ம காலம் தாழ்த்தி பேச முடியாது. அதனால் தொண்டை வலியோட பேசிடலாம் அப்படிங்கிறது யதார்த்தமானது. வார்த்தையில் சில வார்த்தை தடுமாறுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ இதை பற்றி கிளியர் கட்டாக நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி ஏராளமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போது. பிஜேபியோட இருமாப்பை நீதிமன்றத்தில் உடைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் பிரதானமான வார்த்தை. அதை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இப்போ நம்ம நாடு பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற நாடு. இங்கே இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த பிஜேபியோட அஜெண்டா என்னன்னா, நம்ம மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடாது, இந்தியா அப்படிங்கிறது இந்துக்களுக்கான நாடாக இருக்கணும், இந்த இஸ்லாமியரை 2ஆம் தர குடிமக்களை ஆக்கணும்னு சொல்லி அவங்க வழிபாட்டு முறை, அவங்களுடைய மசூதி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொத்து எதையுமே விடாமல் எல்லாத்தையும் அபகரிக்கணும் அப்படிங்கிற அந்த பிற்போக்குத்தனமான அஜெண்டாக்குள்ளே நீண்ட காலமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இப்போ ராமர் கோயில் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டால், இதற்கு முன்னாடி இது கோவிலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராமர் கோயிலை காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மசூதிகள் பின்னாடி நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த உணவு சாப்பிடக்கூடாது, இங்கே நடக்கக்கூடாது, இங்கே கடை போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய வணிக உரிமையில தலையிடுறாங்க. இந்த மாதிரி இந்தியா முழுக்க இந்த இஸ்லாமிய வெறுப்பை கொண்டு சேர்க்கிற மிக முக்கியமான வேலையை அந்த பிஜேபி அரசாங்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க சொத்து கையில் இருக்கும்போது இந்த சொத்து அடிப்படையில் இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த சொத்தை நம்ம அபகரிச்சுட்டா இவங்களால 2ஆம் தர குடிமக்களை இவங்களை ஆக்குறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி இஸ்லாமியரோட அந்த வௌஃப் விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த கண்ணை உறுத்தும் போது இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வௌஃப் விஷயத்தில், இந்த வௌஃப் வாரியத்தில் 33 திருத்தங்கள் அடிப்படையில் ஒரு மசோதாவை மக்களவை மாநிலங்களவை 2 அவையிலையுமே தாக்கல் பண்ணி இவங்க இதை சட்டமாக ஆக்கிட்டாங்க. சட்டமாக்கி இவங்களை 2ஆம் தர குடிமக்களை ஆகக்கூடிய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் நம்ம தலைவரோட என்ட்ரி. நம்ம தலைவர் உள்ளே வராரு, இது ரொம்ப தப்பு, நம்ம இந்தியா மதச்சார்பற்ற நாடு, இப்போ இந்துக்களுக்கு இந்திய அறநிலைத்துறை இருக்குது, அது மாதிரி இஸ்லாமியரோட சொத்தை பராமரிக்க, அவங்களுடைய மசூதிகள் அத்தனையுமே பராமரிக்க வௌஃப் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்குது. இது மாநிலத்தில் இருக்குது, மத்தியில் இருக்குது. இந்த வௌஃப் போர்டில் நிறையா முறைகேடு நடக்குது. அதை திருத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வரோம். வௌஃப்னால இந்துக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அதனால தான் இதை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி இந்த வௌஃப் விஷயத்தோட முறைகேடை மட்டும் ஒரு 10 முறைகேடை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இதனால் மொத்த அதிகாரத்தை நாங்கள் பிடுங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அதாவது இஸ்லாமியரோட சொத்தை இஸ்லாமியர்கள் பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் நீங்கள் பராமரிக்கக்கூடாது, அதாவது அரசு நாங்கள் தான் பராமரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை பிடுங்குற வேலை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னப்பா முறைகேடு நடக்குது, அரசு உள்ள வந்திருக்கு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ காவல்துறையில் ஒரு அதிகாரி தப்பு பண்ணுறான்னா மொத்த காவல்துறையும் கழிச்சிடுவீங்களா? அந்த அதிகாரி யாரோ அவர் மேலே தான் நடவடிக்கை எடுப்பீங்க. அது மாதிரி இந்த முறைகேடு ஒரு 10 பேர் பண்ணுறாங்களோ அந்த 10 பேர் மேலே நடவடிக்கை எடுங்க. மொத்த வௌஃப் வாரியத்தை எப்படி நீங்கள் உங்கள் கையகப்படுத்துவீங்க அப்படிங்கிறதா நம்ம தலைவர் கேட்கக்கூடிய பிரதானமான விஷயமா இருக்குது. நம்ம தலைவர் 5 மாதம் முன்னாடி அறிக்கை விடும்போது இது இஸ்லாமியரை பாதிக்கக்கூடிய சட்டங்கிறது நாங்கள் ஆழமாக சொல்கிறோம். ஒருவேளை உண்மைக்குமே இது இஸ்லாமியருக்கு நல்ல சட்டமாக இருந்தால் இந்த சட்டத்தை பார்லிமெண்ட்டை நிறைவேற்றுறதுக்கு உங்கள்கிட்ட ஏன் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை? அப்போ இஸ்லாமிய வெறுப்பு சட்டத்தை இங்கே கொண்டு வரீங்க, ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நம்ம தலைவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணார்னா, சும்மா தரையில் மட்டும் ஒரு போராட்டத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாள் ஜனாதிபதி சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் போராட்டம் பண்ணார். நீதிமன்றத்திலையும் போய் சட்ட போராட்டம் பண்ணார். அபிஷேக் மனு சிங்வி மாதிரி ஒரு வழக்கறிஞரை வச்சு இதில் ரொம்ப தப்புங்க, இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வாத பிரதிவாரங்கள் வச்சு அந்த வாத பிரதிவாரங்கள் அடிப்படையில் பிஜேபியோட இருமாப்பை நம்ம நீதிமன்றத்தில் போய் முறியடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நம்ம தலைவர் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஜனநாயகம் வென்றது அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சரி தம்பி, இவங்க அப்படி என்ன 33 திருத்தங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளோ மோசமான பசங்களடா நீங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு வரும். அதாவது
இந்த வக்ஃப் விஷயத்தில் இவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நானே சொல்கிறேன் என்னோடய வீடியோக்களில் 1.2 லட்சம் கோடி ரூபாய் சொத்தை தான் மாநில வக்ஃப் வாரியமும் மத்திய வக்ஃப் வாரியமும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எண்ணிக்கை அடிப்படையில் சொன்னோன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை அடிப்படையில் சொன்னோன்னா இந்தியா முழுக்க இவங்களுக்கு 8.7 லட்சம் சொத்துக்கள் முழுமையாக இருக்குது. 1, 2, 3 அப்படின்னு என்னம்னா 8.7 லட்சம் சொத்து இந்தியா முழுக்க இவங்களுக்கு இருக்குது. ரயில்வேக்கு அப்புறம் இவங்களுக்கு தான் அதிகமாக சொத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏக்கர் பரப்பளவில் பேசணும்னா 9.4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இவங்களுக்கு சொத்து இருக்கு. என்னப்பா இவ்வளோ சொத்து இருக்காப்பா இஸ்லாம், இந்த சொத்தை வெளியே சொல்றது என்னன்னா இவ்வளோ இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்து அறநிலைத்துறை மாநிலத்துக்கு ஒவ்வொன்று இருக்கு. இந்தியா முழுக்க இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, இந்து கோவில்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா இது எங்கேயோ போகும். அதாவது இவங்க மொத்தமாக இருக்கிறதுனால, இந்தியா முழுக்க மொத்த அமைப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியுது. இந்துக்கள் வந்து மாநிலங்கள் அடிப்படையில் மாநில அறநிலைத்துறை இருக்கிறதுனால ஒவ்வொரு அறநிலைத்துறை சொத்தையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது இதோட தாண்டி போகும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த சொத்தை அவங்க வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சொத்து கொடுக்கறது, இவ்வளோ சொத்து இவங்கள்ட்ட இருக்கு, இந்த சொத்தை குறைக்கணும்னா முதல்ல இஸ்லாமியர் வந்து 5 வருஷமாக நீங்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினா மட்டும்தான் இங்கே சொத்து கொடுக்க முடியும். போகிற வரவங்களாம் இங்கே சொத்து கொடுக்க முடியாது, கடவுள் பேரில் நீங்கள் சொத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கு ஏன் இவ்வளோ சொத்து வந்துச்சுன்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரியும் போது இந்தியாவில் நிலம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல சில இஸ்லாமிய சொந்தங்கள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடவுள் பேரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சொத்தை கடவுள் பேரில் மசூதிக்கு எழுதி வச்சுட்டு அவங்க பாகிஸ்தான் போயிட்டாங்க. அப்போ இந்தியா முழுக்க உழைச்சி வாங்கின சொத்து தான் இந்த சொத்துக்கள் அத்தனையுமே. அது அத்தனையுமே வக்ஃப் விஷயம் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வராங்க. இப்போ நான் கோவிலுக்கு தானம் பண்ணணும்னா நான் பாட்டு தானம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே நீங்கள் வந்து வக்ஃப் விஷயத்தில் தானம் பண்ணணும்னா 5 வருஷமாக நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால் மட்டும்தான் தானம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இதை நீதிமன்றத்தில் அபிஷேக் மனு சிங்கி மாதிரி நிறைய வழக்கறிஞர், கபில் சிபில் போய் வாதாடினாரு. இந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இது தப்புங்க, அது எப்படிங்க சொத்து கொடுக்குறதுக்கே கட்டுப்பாடு போடுவீங்க, அது அவங்கவுங்க விருப்பங்க. ஒருத்தர் இந்துவாக இருந்து ஏன் இஸ்லாமிய பெருமக்களுக்கு சொத்து கொடுக்கூடாதா, இந்த விளையாட்டுலாம் வேணாம், முதல்ல இந்த விதியே தப்பு அப்படின்னு சொல்லி இந்த விதியை உடைச்சாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா இந்த விதி தப்பு அப்படிங்கிற ஒரு தடையை போட்டாங்க. நம்ம 33 திருத்தங்களுமே தப்புன்னு நம்ம சொல்கிறோம். 33 திருத்தங்களில் இப்போ நம்ம கட்சி ஏற்றுக்கிட்ட திருத்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 6-7 திருத்தங்கள் நம்ம கட்சி ஏற்றுக்கிறாங்க. பிரதானமான திருத்தங்கள் நம்ம கட்சி ஏற்றுக்கல. அதே நேரத்தில் நம்ம கட்சி கடுமையாக எதிர்த்த திட்டங்கள் அத்தனையுமே, நம்ம தலைவர் விஜய் அவர்கள் கடுமையாக சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே நீதிமன்றம் தடை விதிச்சிச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. முதல்ல இந்த கட்டுப்பாடு போட்டாங்களா, அந்த கட்டுப்பாடு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யார் நிலம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாநிலங்கள் அத்தனை பேரும் உட்காந்து முடிவு பண்ணுங்க. ஆனால் இவங்க சொல்கிறபடி இந்த 5 வருஷத்தை இவங்க வந்து கடைபிடிச்சா மட்டும்தான் சொத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வாதம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இந்த வாதத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இதுதாங்க பெரிய காமெடி. ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இந்த சொத்து யாரோட சொத்து அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வக்ஃப் விஷயம் போயிட்டு இது என்னோட சொத்துன்னு சொல்லி கிளைம் பண்ணுதுன்னா அது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். இப்போ வந்து நான் வந்து வக்ஃப் விஷயம் வந்து நான் ஒரு சொத்து வச்சுக்கிற சொத்து, இது உன்னோட சொத்து இல்லைப்பா, இது வக்ஃப் சொத்து, வேறு யாரோ ஆக்கிரமிச்சு உங்ககிட்ட வித்துட்டு போயிட்டாங்க, இது கடவுள் பேர் எழுதி வைக்கப்பட்ட சொத்துன்னு சொல்லி வக்ஃப் வாரியம் வந்து என்னோட சொத்தை வந்து அவங்க வந்து இது உன் சொத்து இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சில டாக்குமெண்ட்லாம் காமிச்சு வாதம் முன் வைக்கிறாங்கன்னா தீர்ப்பாயம் போவாங்க. அவர் என்ன பண்ணுவார், இது ஏன் சொத்துன்னு சொல்லுவார், வக்ஃப் என்ன பண்ணு இது ஏன் சொத்துன்னு சொல்லும். 2 பேரும் தீர்ப்பாயத்தில் வாத பிரதிவாரங்கள் முன் வைப்பாங்க. தீர்ப்பாயம் என்ன பண்ணும், ஒரு தீர்ப்பு கொடுக்கும். அந்த தீர்ப்பு உங்களுக்கு சரின்னு பண்ணலனா நீங்கள் ஹைகோர்ட்டில் போயிட்டு வழக்கு போட்டு அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நீதியை நிலைநாட்டலாம். இவ்வளோ ப்ராசஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சொத்து அரசு சொத்தா வக்ஃப் சொத்தா அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதாங்க முடிவு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் என்ன முடிவு எடுப்பார், அரசின் சார்பாக தான் முடிவு எடுப்பார். அரசின் சொத்தா வக்ஃபின் சொத்தான்னு வரும்போது இந்தியாவில் கோர்ட்டு தான் முடிவெடுக்கும். இவர்கிட்ட அவர்கிட்ட இவர் கரெக்டாக இவர் சரியா இப்படிங்கிற பல வாத பிரதிவாதங்கள் வந்துச்சுன்னா பல விஷயத்தை பார்த்து இந்த வக்ஃப் விஷயத்தில் 5 மாத விசாரணைக்கு அப்புறம் தான் நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்திருக்கு. இவ்வளோ ப்ராசஸுக்கு அப்புறம் நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் முடிவெடுக்குது. இந்த அதிகாரத்தை ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் என்ன முடிவு எடுப்பார், அரசாங்கத்தின் சார்பாக தான் முடிவு எடுப்பார். அப்போ அரசின் சொத்தை வக்ஃப் சொத்தை மாற்றுறதுக்கு வக்ஃப் சொத்தை குறைக்கிறதுக்கான வேலை தான் இது அப்படிங்கிறத நம்ம பிரதானமாக எதிர்த்தோம். நீதிமன்றம் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுக்குற இந்த 3ஆம் தர வேலைலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு தடை வச்சுட்டாங்க. 3வது நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வக்ஃப் வாரியத்தில் இந்துக்களையும் நம்ம உள்ளே கொண்டு போனோம், வேற மதத்தவரையும் உள்ளே கொண்டு போனோம் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் இந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த அறநிலைத்துறையில் வேற பேர் உள்ளே போகணும்ல, அதை செய்ய மாட்டாங்க. முஸ்லீமோட அமைப்பில் மட்டும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்லுவாங்க. அதற்கு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, எப்போ கொண்டு போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா 22 பேர் இருந்தாங்கன்னா 22 பேர் இருந்தாங்கன்னா அதில் 4 பேர் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் இருக்கட்டும். மாநிலங்களை பொறுத்தவரையும் 11 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் இருக்கட்டும். அதை தாண்டி இந்த 4 பேர் இந்த 3
பேரை தாண்டி இஸ்லாமியர்கள் தான் முழுக்க அதில் இருக்கணும், வேற எந்த மதத்தவரும் அதில் இருக்கக்கூடாது, ஆனால் தலைமை பொறுப்பு இஸ்லாமியர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேற யார்ட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மறைமுகமாக வேற மதத்தவரை உள்ள கொண்டு வந்து இந்த வகுப்பு ஆக்டிவாக அவங்களோட சொத்துக்களை மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுறது, வேற ஒருத்தர் இது நான் வந்து கடவுளுக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லும் போது கடவுளுக்குலாம் எழுதி கொடுக்க முடியாது, நீ வந்து இஸ்லாமியர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்றது, மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த வகுப்பு விஷயத்தில் நான் முன்னாடி சொன்ன அந்த கவுண்டை குறைக்கணும், புதுசாக கவுண்ட் அதிகமாகக்கூடாது, இதன் மூலமாக இஸ்லாமிய சொத்துக்களை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மறைமுகமாக பிஜேபி நாடாளுமன்றத்தில் செஞ்ச அந்த சட்ட திருத்தத்தை நீதிமன்றம் மூலமாக தாவேக உட்பட பல ஜனநாயக சக்திகள் சேர்ந்து தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன சாதிச்சோன்னு கேட்டால் வகுப்பு விஷயத்தில் நீதிமன்றத்தில் போய் நம்ம தான் சாதிச்சோம், நம்மளும் வாத பிரதிவாதங்கள் வச்சோம், குள்ளா போட்டு நம்ம இவங்களை ஏமாத்தல. திமுகவே இந்த சட்ட போராட்டத்தில் நம்ம என்ன சொன்னோம்னா, எப்போ அரசின் வழக்கா போடு, நான் கட்சி என்கிட்ட அதிகாரம் கிடையாது, நான் கட்சி ரீதியாக வழக்கு போடுறேன், நீ 8 கோடி தமிழ்நாடு மக்களின் வழக்க அந்த வழக்க போடு, கூடுதலாக நேரம் கிடைக்கும் நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் வைக்கணும்னு சொல்லி இதில் முழுமையாக திமுக ஈடுபடுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லி நம்ம தலைவர் அறிக்கை விட்டார் அந்த சமயத்தில். ஸோ இந்த மாதிரி இதில் பெரிய போராட்டத்தை நம்ம தலைவர் முன்னெடுத்து பெரும் சாதனைகளை செஞ்சிருக்காரு. நான் முன்னாடி சொன்னபடி நம்ம மட்டும் இதில் கிரெடிட் எடுத்துக்கூடாது, எல்லாருக்குமான கிரெடிட் இது. ஆனால் இந்த பிஜேபியோட இருமாப்பு உடைக்கப்பட்டது அப்படிங்கிறதான் மீண்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஸோ இதுதான் வகுப்பு விஷயத்தில் நீதிமன்றத்தில் நடந்தது. இந்த இடைக்கால தடை நம்ம 33மே தப்புன்னு சொல்கிறோம். சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டாலும் நீதிமன்றம் ரொம்ப முக்கியமான ரொம்ப கடுமையாக நம்ம எதிர்த்த விஷயங்கள் அத்தனையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. அந்த மகிழ்ச்சியோடு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நீதிமன்றங்கள் இங்கே இருக்கும் வரை ஜனநாயகத்துக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு ஆழமாக வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து அதே நேரத்தில் டிவிக்கு சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.